கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் 27 இன்றைய பணித்துளிகளின் தலைப்பானது சம்பாதிப்பது எதற்காக. வசனம் லூக்கா 12வது அதிகாரம் 21வது வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். சாகும் வரை சம்பாதித்து கொண்டே இருப்பது என்பது ஒரு சிலரால் நிறுத்த இயலாத ஒரு இயற்கை பழக்கம். இறுதி வரை சம்பாதிப்பது தவறான விஷயம் என்று கூற இயலாது. ஆனால் அதன் பின்னால் ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும். அநேகர் ஒரு தேவையின் அடிப்படையில் அல்ல, ஒரு ஆசையின் அடிப்படையிலே சம்பாதிக்கின்றனர். சிலர் எவ்வளவோ சம்பாதித்து விட்டனர். அவர்களுக்கு இவ்வளவு சம்பாத்தியம் தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் சம்பாதிக்கும் அளவிற்கு செலவு செய்வதும் இல்லை, அனுபவிப்பதும் இல்லை. ஆசைகளை நிறைவேற்றி கொண்டிருப்பதையே வாழ்க்கையாய் கொண்டிருக்கின்றனர். அது என்ன ஆசை? இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்பதே அந்த ஆசை. அவர்கள் பெரிய அளவில் அனுபவிப்பதும் இல்லை, யாருக்கும் எந்த உதவியையும் செய்வதும் இல்லை. எனவே அவர்கள் தேவையை சந்திக்க சம்பாதிக்காமல் தங்களின் அடக்க இயலாததாலேயே அதிக வேகத்தோடு சம்பாதிக்கின்றனர். நாம் உரிய விதமாக அனுபவிக்க வேண்டும். பிறருக்கு இயன்ற அளவு உதவ வேண்டும். தேவனுடைய பணிகளை தாங்க வேண்டும். இது போன்ற நோக்கங்கள் சார்ந்து சம்பாதிக்க வேண்டும். பண ஆசையையும் பொருள் ஆசையையும் நிறைவேற்றுவதற்காகவே சம்பாதித்து கொண்டிருந்தால் அது ஒரு அர்த்தமற்ற வாழ்வு. பணப்பிரியன் பணத்தால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தால் திருப்தி அடைவதில்லை என்ற சாலமோன் ராஜாவின் வார்த்தைகள் கவனிக்கத்தக்கவை. ஒரு சிலர் கடைசி மூச்சு அடங்கும் வரை பணம் என்றே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு ஓடுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. பணம் பொருள் தொடர்பான மோகமே அதனுடைய காரணம். ஆம், தேவையின் அடிப்படை சார்ந்து தீவிரமாக செயல்பட வேண்டும். ஆசையின் தூண்டுதலை மேற்கொள்ள இயலாமல் தீவிரமாய் உழைப்பது வாழ்க்கையையும் நேரத்தையும் நஷ்டப்படுத்தும் செயல்களாகும். நம்முடைய வாழ்க்கை காலங்கள் தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காக செலவிடப்பட வேண்டும். நம்முடைய நேரங்கள் இறுதி வரை மேன்மையான தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். சங்கீதம் 92வது அதிகாரம் வசனம் 13-15. ஜெபம். பிதாவே, எங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற வாழ்நாட்களில் உமது சித்தம் செய்ய கிருபை அருளும். ஆமென்.